எல்லாருக்கும் வணக்கங்க. சாட்டர்டே மார்னிங் ரொம்ப ஹரிபரியான ஒர்க்கு. பாப்பாவுக்கு சிதம்பரத்தில கேம்ப் போட்டிருந்தாங்க. என்சிசி கேம்ப் போட்டிருந்தாங்க. ஸோ, அதனால நைட்டே கொஞ்சம் பிளான் பண்ணிட்டு, சாம்பார் வச்சு டிஃபனுக்கு வந்து தோசை ஊத்தி குடுத்துரலாம். லஞ்சுக்கு வந்து லெமன் ரைஸும், காலிஃப்ளவர் ஃப்ரையும் பண்ணி குடுத்துடலான்ட்டு ரெடி பண்ணிட்டுருந்தேன். கொஞ்சம் டைம்லேயே வந்து கேப்பில வந்து கிரீன் டீ போட்டு குடிச்சிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணேன். காலிஃப்ளவர் ஃப்ரைக்கு ரெடிமேட் மிக்ஸ் இருந்துச்சு. ஸோ, அதை போட்டு மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துடலான்ட்டு ரெடி பண்ணிட்டுருந்தேன். கொஞ்சம் தண்ணி விட்டதுனால அரிசி மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு ஃப்ரை பண்ணலான்னு போட்டா, எண்ணெய் பொங்கி வெளியில வந்துருச்சு. என்னடா இது பால் காய்ச்சி பொங்கி ஊதுற மாதிரி இவ ஊத்திட்டு இருக்காளேன்னு ஹஸ்பண்ட் ரொம்ப பயந்துட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் புளி போட்டு பேலன்ஸ் பண்ணி பார்த்தாலும் வெளியில வந்துட்டே இருந்துச்சு. வேற கடாய்க்கு மாத்திட்டு ஃப்ரை பண்ணிட்டேன். அப்புறம் ஃபைனலா வந்து லஞ்சு டிஃபன் எல்லாமே ரெடி பண்ணிட்டு, ஸ்நாக்ஸுக்கு ஒரு ஆரஞ்சு பழமும் பிரெட்டு ஜாமும் போட்டு கொடுத்து பேக் பண்ணிட்டேன். அப்பா என்னடா ஒரு ஹரிபரியான ஒர்க்கா அப்படின்னு டைமை திரும்பி பார்த்தா 6:30 தான் ஆச்சு. பரவாயில்லையே இவ்வளோ குயிக்காக பண்ணிட்டோமேனு கொஞ்சம் ஒரு சாட்டிஸ்ஃபைடு தான். பாப்பாவையும் கரெக்டான டைமுக்கு அனுப்பிட்டேன். ஓகே, நாளைக்கு இதே மாரி வீடியோவில் பார்க்கலாம். பாய்.